ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே கூட இந்த நவம்பர் மாதத்திலே இதுவரையே சுமந்து தாங்கி தப்புவித்து நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதுவரை சுமந்து தாங்கி தப்புவித்து நடத்தின எபினேசர் இனியும் நடத்த நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே வேதாகமத்திலே அநேக காரியங்கள் கர்த்தாவே ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறீர். இந்த நாளிலே நாங்கள் எதை குறித்து தியானிக்க வேண்டுமோ, இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யோபு முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட இந்த வாரத்திலே இந்த நாளிலே நாங்கள் எதை குறித்து தியானிக்க வேண்டுமோ கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும், நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே எதை குறித்து இந்த வாரத்திலே நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை என்னோட கூட பேசினார். இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி யோபு அவருடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்விலே கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை குறித்து இந்த நாளிலே ஒரு சில காரியத்தை நாம் தியானிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த இடத்திலே கூட முந்தினவை பார்க்கிலும் பிந்தினவை ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஏசாயாவின் புஸ்தகம் இந்த 43 அதிகாரம் 18 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்போ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நாம் என்ன பண்ணக்கூடாதான், சிந்திக்க வேண்டாம். ஏன் இந்த காரியத்தை தேவன் சொல்லுகிறார் என்றால், தேவன் அருவருக்கிற காரியங்கள், அந்த விக்கிரகத்தின் காரியங்கள் தேவன் அருவருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துல இருந்து, அந்த எகிப்தின் காரியத்துல இருந்து அவங்க வந்திருப்பாங்க, வெளியில வந்திருப்பாங்க. ஆனா அதை குறித்தே சிந்தித்து அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். இதே போல அநேக சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன், சகோதரர்கள் அவங்க பேசும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, முந்தினது. நீ முந்தின காரியத்திலே உன்னுடைய முந்தின வாழ்க்கையில நீ விட்டுட்டு அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்தியோ அதை திரும்ப நோக்கி பார்க்காத, திரும்ப அதை சிந்திக்காத. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அதுதான் சொல்றாரு. அப்போ முந்தின காரியங்களை அதை யோசிச்சு இப்படிலாம் இருந்தோம், இப்படிலாம் காணப்பட்டோம் என்று சொல்லி அதையே சிந்தித்து நாம் செயல்படாமல் இனி அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி நாம் ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கு தேவன் நமக்கு அதை தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை எதை நீ விட்டுட்டு பூர்வத்திலே விட்டுட்டு வந்தியோ அதை நீ சிந்திக்க வேண்டாம். அப்படி நீ சிந்திக்காமல் இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி நீ பார்ப்பாயானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நம் முந்தின காரியங்கள், பூர்வமானவைகள், அதை விற்று வந்த காரியத்தை, அந்த எகிப்தின் காரியத்தை நீ பின்தொடராமல், யோசிக்காமல், உன் சிந்தையிலே வைக்காமல் அதை விற்று வெளியே வந்து
இனி நடக்கிற காரியங்களை நீ செயல்படுத்த ஆரம்பிப்பாயானால் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறதாவது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அந்த இடம் இல்லாததினாலே ஆசீர்வாதங்கள் தடைபட்டு நிற்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட எதை விற்று வந்தோமோ அந்த காரியங்களை சிந்திக்காமல் இனி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அந்த லக்கை நோக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி நீங்கள் ஒரு பிரமாணத்தோட ஒரு முடிவு எடுத்து இதிலே ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவாந்திர வெளியிலே வனாந்திரத்திலே வழி உண்டாகும். முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், வனாந்திரத்திலே வழி உண்டாகும். அநேகருடைய வாழ்க்கையில என்னென்ன வனாந்திரங்கள் காணப்படுகிறதோ, நான் வனாந்திரமாய் நடந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் வேதாகமத்திலே அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் அழைத்த போதும் அது வனாந்திரமாய் காணப்பட்டது. அவர்கள் நடந்து வந்த பாதைகள் ஒரு வனாந்திரமாய் காணப்பட்டது. ஆனால் அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் வழியை உண்டாக்கினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு உங்கள் வாழ்விலே இந்த வனாந்திரங்களை மாற்றி இந்த வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்க போகிறார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுடைய வனாந்திர வாழ்க்கை உங்களுடைய வேலை வனாந்திரமாய் காணப்படுகிறதா? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்திரமாய் காணப்படுகிறதா? ஆண்டவரே, நான் அடுத்த அடி எங்கே வைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களை நோக்கி இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அந்த புதிய காரியங்கள் என்னவென்றால், முதல் புதிய காரியம் வழி உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்கள். இதுவரைக்கும் ஆண்டவரே நான் போன இடம் எல்லாமே பயங்கரமான வனாந்திரமா காணப்படுது. இன்றைக்கும் ஆகாரை வனாந்திரத்திலே நினைத்த தேவன் என்பதை ஆகர் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். பாருங்க, இந்த வேதாகமத்திலே இதை நாம் தியானிப்போமானால், தேவ தூதன் வந்து ஆகாரிடத்திலே சொல்லுகிறார், அழாதே என்று சொல்லி அவளுக்கென்று, அந்த ஆகாருக்கென்று ஒரு துறவை பாருங்க அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தமாய் வைத்திருந்தார். ஆனா ஆகாருடைய கண் பார்க்கும் பொழுது அந்த துறவு தெரியல, வனாந்தரம் மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனால் அந்த வனாந்தரத்திலே பாருங்க, இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு எய்கிற தூரத்திலே போய் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த வனாந்தரத்திலே தான் அவளுக்கு நீரூற்று உண்டானது. இன்றைக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு நீரூற்றை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அதை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, அப்படி நாம் கேட்காமல் தாவீதை போல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் அவாந்தரமான வாழ்க்கை, அவாந்தர வெளிகளிலே நான் நடந்து கொண்டிருக்கிறது போல என் வாழ்க்கை வனாந்தரத்துல நடக்கிறது போல இருக்குது. இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால், இன்றைக்கும் ஆகாருக்கு நீ துறவை உண்டு பண்ணின தேவன், வனாந்தரத்திலே உண்டு பண்ண தேவன், இன்றைய உங்களுக்கும் இந்த வனாந்தரத்திலே, இந்த வனாந்தர வாழ்க்கையிலே கர்த்தர் வழியை உண்டாக்க போகிறார். ஏற்கனவே கர்த்தர் நமக்கு சொன்னது போல விசுவாச அறிக்கை, எப்பொழுதும் விசுவாச அறிக்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த விசுவாச அறிக்கை நம்மை பலப்படுத்தும். விசுவாச அறிக்கை செய்து வாக்குத்தத்தங்களை வைத்து செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டுடைய வருகை மிக சமீபம். பிரியமானவர்களே, மிக சமீபத்தில் இருக்கிறோம். வேதாகமத்திலே தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கடைசி கால காரியங்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் அவருடைய வருகைக்கான ஆரம்பமாய் காணப்படுகிறது.
இந்த நாளிலே கூட இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நான் போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஆகாருக்கு அற்புதத்தை செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். வனாந்தரத்திலே வழி உண்டாகும். அந்த வழி உண்டாகணுமா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யணுமா, நாம என்ன செய்யணும் தெரியுமா? பூர்வமானதை, நான் எதை விட்டுட்டு வந்தேன், எகிப்தின் காரியங்கள், நான் எதை விட்டுட்டு வந்தேன் ஆண்டவருக்குள்ள, நான் எந்த காரியங்களை நான் சிந்திக்காம இருக்கணும், ஆண்டவரிடத்தில் கேளுங்க. முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதை சிந்திக்க வேண்டாம். எகிப்தை போல பின்தொடர்கிற காரியம் உங்களே, அடரே இதுல இருந்து எனக்கு இந்த பலவீனத்துல இருந்து எனக்கு சுகமே கிடைக்கல, இந்த கட்டுகள்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? ஏன்னா எகிப்தின் காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை நம்மை சுத்திகரிப்பாராக. அது சுத்திகரிப்பு வரும் பொழுது அந்த முந்தின காரியங்களை நாம் நினைக்காமல், பூர்வ மாணவிகளை நாம் சிந்திக்காமல் நாம் காணப்படுவோமானால், நாம் சிந்தையை நம்மை ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயமாகவே புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த புதிய காரியம் வனாந்தரத்திலே நமக்கு வழி உண்டாகும். அதுதான் நமக்கு புதிய காரியம். இன்னைக்கு நீங்க வனாந்தரம் சொல்லும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில என்னை கொண்டுட்டு போய் அப்படியே இந்த பாலைவனம் வனாந்தரம் பார்க்கும் பொழுது, எகிப்து அந்த இடங்கள்ல பார்க்கும் பொழுது வனாந்தரமா ஒரு பாலைவனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா பாலைவனத்தில் எடுத்துட்டு போய் இல்லை, நம்ம வாழ்க்கை அப்படி காணப்படும் பொழுது அப்படி இருக்கிறது என்பதால் அதிலே வழி உண்டாகும் என்று இந்த நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள். வழி உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நீங்கள் எதை வனாந்தரம் என்று சொல்கிறீர்களோ அந்த இடத்திலே உங்களுக்கு கனம் உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? முதல் என்ன தேவன் சொல்கிறார் என்றால், வனாந்தரத்திலே உங்களுக்கு என்ன உண்டாகும்? வழி உண்டாகும். இரண்டாவதாக வனாந்தரத்திலே கனம் உண்டாகும். வனாந்தரம் அந்த காரியத்திலே நாம் வனாந்தரமாய் நெருக்கத்தின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறவர்களுக்கு தேவன் இந்த நாளிலே இந்த ஏசாயா 43 அதிகாரத்திலே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனமாய் இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகள் உண்டாக்கும். நான் வறண்ட நிலையிலே காணப்படுகிறேன். இந்த இடத்துல ஒரு தண்ணீர் இல்லாமல் காணப்படுகிறேன். வறண்ட வாழ்க்கையை போல ஒரு நீரூற்று இல்லாமல் காணப்படுகிறேன். வறண்ட நிலையிலே காணப்படுகிறேன். வேலை இல்லை. இந்த கொரோனா வைரஸ் டைமிங்ல பார்த்தீங்கன்னா அநேக வேலை இல்லாமல் காணப்படுகிறார்கள். வேலை காணப்பட்டாலும் அதில் சரியான சம்பளம் கொடுக்க முடியாத நிலைகளாய் காணப்படுகிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் டைம்ல அநேகர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரியே, உங்களை ஆண்டவர் எப்படி நடத்தி வந்திருக்கிறார்? இந்த 10 மாதங்களும் நடத்தி இந்த 11ஆம் மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறார்? இந்த வனாந்தரத்தின் பாதையிலே ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி வந்திருக்கிறார்? இந்த வனாந்தரத்தின் பாதையிலே ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அவர் கனம் பண்ண விரும்புகிறார். இந்த நாளிலே இந்த வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகள் உண்டாக்கும். நிறைய பேர் என்னிடத்துல சாட்சி சொன்னது என்னவென்றால், இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல ஆண்டவர் என்னை கிருபையா நடத்திருக்கிறார் சிஸ்டர். இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல என்னுடைய எல்லா தேவையும் சந்திச்சிருக்கிறாரு. இந்த லாக்டவுன் பீரியட்ஸ்ல ஒரு குறை இல்லாம வீட்டுல எல்லா காரியங்களும் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் என்ன நடத்துறாருன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் நம் மீது காணப்படுகிறதுனாலே அவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். இன்னும் எனக்கு இந்த கனம் வரல, இன்னும் எனக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ் வரல, இன்னும் என்னுடைய இந்த இன்க்ரிமெண்ட்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்கன்னா இன்றைக்கு விசுவாசிங்க. நீங்க நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதையிலே ஆண்டவர் முதலாவதாக புதிய காரியம் வழி உண்டாகும். இரண்டாவதாக புதிய காரியம் கனம் உங்களுக்கு உண்டாகும்.
எந்த இடத்திலே உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் பயங்கரமான கடினம் உள்ளவர்களாய் காணப்படுறாங்க. எப்படி இவர்கள் இடத்துல நான் வேலை செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசிங்க, உங்களுக்கு கனம் உண்டாகும். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களுக்கு கனத்தை கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிங்கள். உங்கள் குடும்பத்திலே நான் இருக்கிறேன், ஆனால் என்னிடத்துல ஒரு ஆலோசனைகளும் கேட்க மாட்டேங்கிறாங்க, யாரும் கலந்து பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய காரியங்களுக்கு ஏற்றபடி செய்து கொண்டு போறாங்கன்னு சொல்லி நீங்க காணப்படுறீங்களா? இந்த மாதத்திலே, இந்த நாளிலே இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு நிச்சயமாகவே கனம் உண்டாகும். அல்லேலூயா. கனத்தை கொடுக்கிறவர் தேவன். அந்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்விலே வழியை உண்டாக்குவார், கனத்தை கொடுப்பார். எந்தெந்த காரியத்துல நீங்கள் கனவீனம் அடைஞ்சிருக்கிறீங்க, இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. எந்த காரியத்துல நீங்கள் கனவீனம் அடைஞ்சிருக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே கூட கனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே இருக்கிற எல்லா வனாந்தர சூழ்நிலை, நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாதையில ஆண்டவரே நான் என்னால் நடக்க முடியல, முட்கள் காணப்படுகிறது, கற்பாறைகள் காணப்படுகிறது, கல் காணப்படுகிறது, எங்கள் கால்களை குத்துகிற சூழ்நிலையா எங்கள் வாழ்க்கை காணப்படுது நீங்க சொல்றீங்களா? இன்றைக்கு அந்த முட்களை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு அந்த கற்பாறைகளை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறது போல உங்கள் பாதங்களை அவர் பாதுகாத்து உங்கள் கால்களை இடராதபடிக்கு தேவன் பாதுகாத்து உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த வனாந்தரத்திலே உங்களுக்கு வழி உண்டாகும். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே உங்களுக்கு கனம் உண்டாகும். அல்லேலூயா. அதே போல இந்த நாளிலே கூட இந்த ஏசாயா 44 அதிகாரத்திலும் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த காரியத்துக்கு ஏன் சிஸ்டர் ஜெபிக்கல அப்படின்னு கேட்டா, கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் பார்த்துப்பார், ஆனால் நீ ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ கர்த்தரிடத்திலே, அப்பாவின் இடத்திலே உன் வாய்களை திறந்து கேட்டு நீ ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாகம், யாருக்கு தாகம்? இப்போ தண்ணீர் குடிக்கிறோம்னா அந்த தாகம் இருக்கும் பொழுதுதான், அந்த தாகம் வறட்சி தொண்டையிலே அது காணப்படும் பொழுதுதான் நாம் தண்ணீரை குடிக்க முடியும். பிரியமானவர்களே, அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்ம ஜப வாழ்க்கையிலும் நமக்குள்ள ஆத்தும தாகம் தேவைப்படுகிறது. அப்போ இன்றைக்கும் தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறது போல இன்றைக்கும் இந்த தாகத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால், எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க என்று தாகத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் வாழ்விலே நிச்சயமாகவே தேவன் தண்ணீர்களை கர்த்தர் உருவாக்கி, எல்லாவற்றிலும் ஆறுகளை உருவாக்கி உன் சந்ததியின் மேல் ஆசீர்வாதங்கள், சந்தானத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த நாளிலே அவர் கொடுக்க விரும்புகிறார். 3ஆவதாக, வனாந்தரத்திலே நீங்கள் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் செய்கிற 3ஆவது புதிய காரியம் என்னவென்றால் சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகும். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால் வனாந்தரத்திலே வழி உண்டாகும். 2ஆவதாக இந்த வனாந்தரத்திலே கனம் உண்டாகும். 3ஆவதாக வனாந்தரத்திலே சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர், முந்தினவைகளை நாம் நினைக்காமல், பூர்வ காரியங்களை நாம் சிந்திக்காமல், இந்த நாளிலே இந்த வனாந்தர வாழ்க்கை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிங்கள். இந்த வனாந்தரங்கள் மாறும். நிச்சயமாகவே இந்த வனாந்தரங்கள் மாறி கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இன்றைக்கும் கூட
புதிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த புதிய காரியத்திலே ஆண்டவர் வழிகளை திறக்க போகிறார். கனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சந்ததியின் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். கர்த்தர் இந்த மாதத்திலே நிச்சயம் உங்கள் வாழ்விலே தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுன்னு சொல்றது போல ஆத்துமா தாகத்தோடு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு அற்புதத்தை செய்வீராக. எத்தனை பேர் பிள்ளை இல்லாமல் காணப்படுறீங்க, சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீங்க. இன்றைக்கும் ஈசாக்கு ரெபேக்காலுக்காக பாருங்க வேண்டிக் கொண்டார். 20 வருடம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருடம் அவர்கள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. ஆனா ஈசாக்கு ரெபேக்காலுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான பிள்ளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இதை பார்க்கும் பொழுது சந்ததியின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஈசாக்கு ரெபேக்காலுக்காக வேண்டிக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் ஈசாக்கு ரெபேக்காலுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான பிள்ளைகளை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 20 வருஷம். அப்போ இவர்களுக்கு வருடக்கணக்காய் காத்திருந்த இவர்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் நிச்சயம் உங்களுக்கும் சந்ததியின் ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை பாருங்க, கொடுக்கும் பொழுதே 1 அல்ல, இரட்டிப்பான பிள்ளையை கொடுக்கிறார். 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு என்று பார்க்கிறோம். அந்த யாக்கோபு மூலமா தான் 12 கோத்திரங்கள் எழும்புகிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலே நீங்கள் நடந்து போகிற சூழ்நிலையிலே வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கனத்தை தேவன் கொடுப்பார். சந்ததியின் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நிச்சயம் நடத்துவார். பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், முந்தின காரியங்களை நீங்கள் நினைக்க வேண்டாம், அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். எதை விட்டு வந்தீர்களோ அதை திரும்ப நினைத்து அதை வாயினாலே அறிக்கை செய்து உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டாம். அதை நினைக்காமல் இனி என்ன செய்ய போகிறோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற தேவ ஆலோசனையோடு நடக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை செய்வார். வழி உண்டாகும், கனம் உண்டாகும், சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாகும். என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கொடான கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே கூட கர்த்தாவே அப்பா, இன்றைக்கும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு நீங்க வார்த்தையை கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த வேளையிலே கூட யார் யார் என்னென்ன வனாந்திர நிலையிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் ராஜா. இந்த வெளியிலே கூட ராஜா எல்லா வனாந்திர சூழ்நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா வனாந்திரத்தின் வாழ்க்கையும் மாறட்டும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன ஆண்டவரே காரியத்தை நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி நீர் வார்த்தை கொடுத்திருக்கிறீர். முந்தின காரியங்கள், விற்று வந்த காரியங்கள், எகிப்திலே விற்று வந்த காரியங்கள், விக்கிரகத்தில் இருக்கும்பொழுது விற்று வந்த காரியங்களை திரும்ப நினைத்து அதை குறித்து பேசிக்கொண்டு ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கர்த்தாவே இனியும் ராஜா நாங்கள் எங்கள் வாயினில் நாளே தடை செய்யாதபடிக்கு ஆண்டவரே அதை ஒப்புக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் சிந்திக்காமல் பிந்தின காரியங்கள் இனிமேல் என்ன நடக்க போகிறது, என்ன ஆலோசனையின்படி தேவ ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உங்க வல்லமையின் கரம் இறங்கும்படிக்காய், ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாற்றும்படிக்காய், ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஆவியானவரை இடைப்படும்படிக்காய் வைக்கிற இந்த வேளையில முந்தின காரியங்களை நினைத்து நினைத்து இத்தனை நாட்களும் யார் யார் என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்களோ இப்பொழுதும் சுவாமி அவர்கள் மீது உங்களுடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற முந்தின காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அதை விட்டு விட்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில புதிய வழிவாசங்கள் திறக்கப்படட்டும். என்னென்ன வழிகள் திறக்கப்பட வேண்டும், என்னென்ன இதுவரைக்கும் அவங்க போன காரியத்துல வேலையா இருக்கலாம், குடும்பத்தின் காரியமா இருக்கலாம்,
பொருளாதார தேவையா இருக்கலாம், என்னென்ன அடைக்கப்பட்ட வாசல்களோ இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வழிகள் திறக்கப்படுவதாக ராஜா, வழிகள் திறக்கப்படுவதாக ராஜா. இந்த வனாந்தரத்திலே ஒரு வழி உண்டாகட்டும் ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்ய பிறக்கிறவைக்காக, புதிய வழி உண்டாக பிறக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வனாந்தர வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு, எனக்கு வேலையிலே ஒரு கனமில்லையே, வீட்டிலே ஒரு கனமில்லையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் மத்தியிலே எனக்கு ஒரு கனமில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீர் கனப்படுத்தும்படிக்காய் சுபிக்கிறோம். வேலையில எல்லாவற்றிலும் கனப்படுத்தும்படிக்காய், குடும்பத்திலே கனப்படுத்தும்படிக்காய் சுபிக்கிறோம். இதுவேறே இருந்த எல்லா ஆண்டவரே கனவீன காரியங்கள் மாறும்படிக்காய் சுபிக்கிறோம். நீ செய்ய பறக்கிறவைக்காக நன்றி, ஒரு கனம் உண்டாக பறக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வனாந்தரத்திலே ஆண்டவரே எத்தனையோ பேர் வருடக்கணக்காய் சந்ததியின் ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஈசாக்கு, ரெபேக்காள் ஆண்டவரே கர்த்தாவே 20 வருடம் திருமணமாகி 20 வருடத்திற்கு பிறகு ஆண்டவரே ஈசாக்கு ரெபேக்காளுக்காக வேண்டுதல் செய்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு கணவர் ஆண்டவரே அவங்களுடைய தலைவரை, வீட்டின் தலைவர்களை தொடும்படிக்காய் ஆண்டவரே தன் மனைவிக்காக செபிக்கிறவர்களாய் மாற்றும்படிக்காய் செபிக்கிறோம். இந்த வேளையிலே கூட கர்த்தாவே கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே சீக்கிரமாய் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாக பார்க்கிறவைக்காக நன்றி. இந்த நவம்பர் மாதத்திலே புதிய வழிகள் திறக்கப்பட பறக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம், கனம் உண்டாக பறக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம், சந்ததியின் ஆசீர்வாதம் உண்டாக பறக்கிறவைக்காக நன்றி. ஒரு வழி, கனம் ஆண்டவரே கர்த்தாவே சந்ததியின் ஆசீர்வாதம் இவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இன்றைக்கும் கூட தாகத்தோடு தேவனே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. விட்டு வந்த காரியத்தை இனி நான் நினைக்க மாட்டேன், அதை குறித்து நான் சிந்திக்க மாட்டேன். இனிமேல் என்ன செய்ய வேண்டும், இனிமேல் தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் ஆண்டவரே தன் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே கர்த்தாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ ராஜா, ஆண்டவரே அவர்களுக்கு அற்புதம் நடக்க பிறக்கிறவைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பலப்படுத்துவீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. அப்பா வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளிலிருந்து சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் என் தேவனை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த வார்த்தை கேட்கும் போது புதிய காரியங்களுக்கான வழிகள் திறக்கப்படட்டும், புதிய காரியங்களை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீ செய்ய போற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே நீ பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே. எல்லா வழிகள் திறக்கப்பட பிறக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு குடும்பத்துல புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துல புதிய வழிவாசங்கள் திறக்கப்படட்டும்பா. நீங்க செய்ய பிறக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செலுத்திடுவோமே, ஒரு சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே, ஜீவன் உள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. நன்மைகளாய் மாற செய்து
செய்பவர் நீதானே. சோதனை சாதனையாய் முடிய செய்பவரும் நீதானே. தீமைகளை நன்மைகளாய் மாற செய்பவர் நீதானே. சோதனை சாதனையாய் முடிய செய்பவரும் நீதானே. ஒன்று சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒரு சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. துதிக்கு பாத்திரரே, துதியில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, அன்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. துதிக்கு பாத்திரரே, துதியில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, அன்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. சிறுமைகளை சிகரங்களாய் மாற செய்பவர் நீதானே. வெறுமைகளை நிறைவுகளாய் பெருக செய்பவர் நீதானே. சிறுமைகளை சிகரங்களாய் மாற செய்பவர் நீதானே. வெறுமைகளை நிறைவுகளாய் பெருக செய்பவர் நீதானே. ஒன்று சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒரு சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. துதிக்கு பாத்திரரே, துதியில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, அன்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. துதிக்கு பாத்திரரே, துதியில் வாழ்பவரே, தூய்மையானவரே, அழகில் சிறந்தவரே, அன்பு நிறைந்தவரே, அற்புதமானவரே. ஒன்று சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒரு சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒன்று சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே. ஒரு சேர்ந்து உங்க நாமத்தையே துதித்திடுவோமே. ஜீவனுள்ளவர நன்றி பலி செலுத்திடுவோமே.